புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளம் கலியுக மெய்ய ஐயனார் கோவில் திடலில் நடைபெற்று வரும் பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு போட்டியில் 600 காளைகள் 300 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கி விளையாடி வருகின்றனர். தமிழ்நாட்டிலேயே அதிக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் மாவட்டமாகவும் அதிக வாடிவாசல்களை கொண்ட மாவட்டமாகவும் புதுக்கோட்டை மாவட்டம் திகழ்கிறது. அந்த வகையில் கடந்த 4ஆம் தேதி தமிழ்நாட்டின் 2025ஆம் ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தச்சங்குறிச்சியிலும், அதனைத் தொடர்ந்து ஆலங்குடி அருகே உள்ள வன்னியன் விடுதி, குளத்தூர் அருகே உள்ள மங்கத்தேவன்பட்டி, புதுக்கோட்டையை அடுத்த வடமலப்பார் ஆகிய பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றன. இந்நிலையில் புதுக்கோட்டையை அடுத்த வடவாளம் கிராமத்தில் உள்ள கலியுக மெய்ய ஐயனார் கோவில் திடலில் பொங்கல் பண்டிகையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது. அதன்படி மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியுடன் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. முன்னதாக மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டதை அடுத்து காலை 8:30 மணிக்கு ஜல்லிக்கட்டு போட்டியை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கொடியசைத்து ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முதலில் வடவாளம் கலியுக மெய்ய ஐயனார் கோவில் காளை அவிழ்த்துவிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெறும் காளைகள் வரிசையாக அவிழ்த்துவிடப்பட்டன. இந்த போட்டியில் திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 600 காளைகள் களமிறங்கி விளையாடி வருகின்றன. இதில் 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று காளைகளை தழுவி வருகின்றனர். காளைகளை அடக்கும் வீரர்களும் பிடியில் சிக்காமல் செல்லும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் குக்கர், அண்டா, மிக்சி, சைக்கிள், வெள்ளி காசு, ரொக்கப்பணம் ஆகிய பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதேபோல் நாமக்கல்லை அடுத்த எருமப்பட்டி, பொன்னேரியில் நடைபெற்று வரும் மாபெரும் ஜல்லிக்கட்டில் 560 காளைகள், 250 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கி விளையாடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி, பொன்னேரியில் மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டியை மாநிலங்களவை உறுப்பினர் KRN ரமேஷ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா, நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன், சேதமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி, காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் மைதானத்தில் விதிமுறைகளின்படி வாடிவாசல் அமைப்பு, ஜல்லிக்கட்டு வீரர்கள் மைதானத்துக்குள் வருவதற்கு தனிப்பாதை, ஜல்லிக்கட்டு மைதானத்தில் பார்வையாளர்கள் நுழையாமல் தடுக்கும் வகையில் பெரிய அளவிலான இரும்பு தடுப்பு, காளைகள் வெளியேறும் இடத்தில் மைதானத்தில் சுற்றிலும் 2 தடுப்பு அமைப்பு, காளைகளை உரிமையாளர்கள் எளிதில் பிடிக்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ஈரோடு என பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் 250க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற காளை மாட்டின் உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு மிதிவண்டி, கட்டில், பீரோ, மிக்சி ஆகிய பரிசுகள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெறும் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி இது என்பது குறிப்பிடத்தக்கது.